இப்ப கேக்குறதா? ஆ, சரி, சரி ஆரம்பிக்கலாம். குருभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यो दम्पती जगतां पति ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे. இப்போ பூர்வ பாடத்தை பார்த்துட்டு நம்ம இப்போ கேட்கறது இல்லை எல்லாருக்கும். சரி. இப்போ வால்யூம் ஃபுல்லா தான் இருக்கு, என்னன்னு தெரியல எனக்கு இன்னைக்கு. சரி, இப்போ கேட்கறதா? சரி, நம்ம ஆரம்பிக்கலாம். அதான் இப்போ சமாச பிரகரணம் பார்த்துட்டு இருக்கோம். வியாக்கரண சாஸ்திரத்துல பேசிக்கான கிரந்தம் லகு சித்தாந்த கௌமுதின்னு சொன்னோம். அதை அடிப்படையாக கொண்டு இந்த கிரந்தம் வந்தது. இந்த இந்த சமாச கிரந்தத்தை, இந்த புஸ்தகத்தை வெளியிட்டிருக்கா. அதுல எப்படி இருக்குமோ அதுல முதல்ல பஞ்சசந்தி பிரகரணங்கள்லாம் இருக்கு. அது சந்தி கிளாஸ்ல நம்ம பார்த்துருப்போம். அதுக்கு அடுத்தது சமாசங்கள், அதுக்கப்புறம் தத்தித பிரத்யங்கள், ஸ்திரீ பிரத்யங்கள், இந்த மாதிரி பிரகரணங்கள்லாம் அங்க இருக்கு. அப்புறம் இப்போ சமாச பிரகரணம் நம்ம பார்க்க வந்திருக்கோம். சமாசம்னா என்ன அப்படின்னா, அப்போ பூர்வ பாடத்தை ஒரு ரிவைஸ் மாதிரி பண்ணிட்டு உடனே போயிடலாம். சங்கேபமா சொல்லிடுறேன், சங்கிரகமா. அதான் சமசனம் சமாசகா. சமாசம்ன்ற பதத்துக்கு என்ன வித்பத்தி அப்படின்னு சொன்னா சமசனம் சமாசகா அப்படின்னு சொன்னார். சமசனம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அநேக பதஸ்ய ஏகபதீகரணம் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நிறைய பதங்கள் இருக்கிறத எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ஒரே பதமாக சொல்றது. பல பதங்கள் பிரயோகம் பண்ண வேண்டிய இடத்துல அதை ஒரே பதமாக மாற்றி சொல்றதுக்கு சமாசம்னு பேருன்னு சொன்னோம். சீதாயாகா பதிஹி உதாரணம். சீதாயாகா பதிஹி ரெண்டு பதம் இருக்கிற இடத்துல சீதாபதிகின்னு அது ஒரே பதமாக அங்கே சொல்றதுனால அதுக்கு சமாசகான்னு பேருன்னு சொன்னோம். அந்த சமாசம் எதுக்குள்ள வரும்? சுபந்தானாம் சமாசகா பவதி அப்படின்னு சொன்னோம். சுபந்தம்னா நாமபதங்கள் ரெண்டுத்துக்குள்ள சமாசம் வரும் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் சமாசகா எங்க வரும், எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ ரெண்டு பதங்களுக்குள்ளதான் சமாசம் வரும் சொல்லல, அநேக பதங்களுக்குன்னு சொல்லிட்டார். அப்போ பகுபதங்கள் இருக்கலாம் சமாசத்துல. ரெண்டு பதம் தான் இருக்கணும்னு நியமம் கிடையாது. ரெண்டுக்கு மேற்பட்ட பதங்கள் எத்தனை இருந்தாலும் அதை ஏகபதீகரணம் பண்ணால் அது சமாசம்னு அர்த்தம். அப்போ பகுபதங்கள் இருந்தால், அங்க பல பதங்கள் இருந்தால் அங்க எப்படி சமாசம் பண்றது? எல்லாத்துக்கும் சேர்த்து பண்ணணுமா சமாசம் அப்படின்னு கேட்டா கிடையாது. துவயோகோ துவயோகோ பதயோகோ சுபந்தயோகன்னு சொன்னார். ரெண்டு ரெண்டு பதங்களுக்கா பண்ணிட்டு முதல் ரெண்டு பதத்துக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பதம் பண்ணிட்டு அது ஒரு பதமாக மாறிடும். அந்த பதத்தோட மூணாவது பதத்தை வச்சு பண்ணணும். அப்புறம் மூணு பதத்தை சேர்த்தா அது ஒரு பதம் ஆகிடும். மூணாவது பதத்தோட நாலாவது பதத்தை, அந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பதங்களுக்காக தான் பண்ணணும் சமாசம் அப்படின்னு சொன்னார். அது துவந்தத்தில் மாத்திரம் ஒரே சமயத்திலேயே யுகபத் அட் அ டைம்ல பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தான் உதாரணம் ராஜ புருஷ ஆகமனம் இருக்கு. ராஜ்யா புருஷா ராஜபுருஷா முதல்ல ரெண்டு பதத்துக்கு பண்ணிட்டு ராஜ புருஷஸ்ய ஆகமனம் அப்படின்னு மூணாவது பதத்துக்கும் நாலாவது பதத்துக்கும் இல்லை, அந்த முதல் ரெண்டு பதம் சேர்ந்து ஒரு பதமாக எடுத்தால் அதுக்கும் மூணாவது பதத்துக்கும் சமாசம் பண்ணணும். இதே துவந்தமாக இருந்தால் மாத்திரம் எல்லா பதத்துக்கும் அட் அ டைம்ல யுகபத். யுகபத்னா அட் அ டைம்லன்னு அர்த்தம். அட் அ டைம்ல எல்லாமே ஹரிஷ்ச ஹரஸ்ச குருஷ்ச ஹரிஹர குரவஹான் சமாசம் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோம். சரி, சமாசம் எந்த சுபந்தத்துக்கும் எந்த நாமபதத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் பண்ணலாமா சமாசம் அப்படின்னு கேட்டால் அது கிடையாது. பரஸ்பர அன்வயமாற பதங்கள் இருந்தால் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். அதான் ராஜ்யா புத்திரஹா ராஜபுத்திரஹா அந்த மாதிரி இருக்கிற ரெண்டு பதங்கள்
ரெண்டு பதங்களுக்கு எங்க அன்வயமாறுதோ கிரமமா அன்வயமாறுதோ அங்க சமாசம் பண்ணலாம்னு சொன்னேன். எங்க அன்வயம் ஆகாதோ பவதி தர்ஷனம் ராஜ்யா, இந்த இடத்துலலாம் தர்ஷன பதத்துக்கும் ராஜ்ய பதத்துக்கும் அன்வயம் சரியா ஆகாததுனால மாத்தி இருக்கிறதுனால அங்க சமாசம் பண்ண முடியாது. அர்த்தம் வேணா கிடைக்குமே தவிர சமாசம் பண்ணி அங்க அர்த்தம் வராது அப்படின்னு சொல்லிட்டேறாங்க. இதுக்கப்புறம் சமாசத்துல ரெண்டு பதங்கள் இருக்கும்னு சொல்லிருக்கோம், ரெண்டு மூணு பதங்கள் அநேக பதங்கள் இருக்கும். அதுல பூர்வத்துல சூயமானம் பதம், பூர்வத்துல சொல்லப்படுற பதம் வந்து பூர்வ பதம், பின்னாடி முதல்ல சொல்லப்படுற பதம் பூர்வ பதம், பின்னாடி சொல்ற பதம் உத்தர பதம் அப்படின்னு சொன்னோம். அதுக்கப்புறம் சமாசத்துல இப்போ ரெண்டு பதங்களுக்கு சமாசம் பண்றோம். சமாசம் பண்ணா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டா, சமாசம் பண்ணால் ரெண்டு பதத்துக்கும் உள்ள விபக்திகள்லாம் லோபமாயி, விபக்தின்னே நான் சொல்றேன் நேர, ஏன்னா பிரத்யம் சொல்லலை, ஏன்னா சுபந்தம்னு சொல்றதுனால நேர விபக்திகள்லாம், நான் சுபந்தங்களுக்கு விபக்தி தான் இருக்கும், அந்த விபக்திகள்லாம் லோபமாயிடும். அந்த விபக்திகள்லாம் லோபமாயிடும். லோபம்னா மறைஞ்சு போயிடும். அதர்ஷனம் லோபகான்றதுனால அதர்ஷனம் ஆயிடும், மறைஞ்சு போயிடும். மறைஞ்சு போயிட்டா அதனுடைய பிராதிபதிகம் மாத்திரம் இருக்கும்னு சொன்னோம். பிராதிபதிகம்னா அந்த ரூட் வேர்டுன்னு சொல்றோம், அந்த வேர்டு மாத்திரம் இருக்கும். சீதாயாக பதிகி, அது சீதா சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி, சீதான் இருக்கு. அப்ப சீதா சப்தம்னால அது சீதா அவ்வளவுதான் நிற்கும், அந்த விபக்தி லோபமாயிடும். சீதா யாகான்ற அந்த யாகான்ற விபக்தி லோபமாயிடும். பதிகி பதி சப்தம், அப்போ பதிகின்ற விசர்க்கம் லோபமாயிடும், சீதா பதின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து விபக்தியை சேர்த்துக்கணும் அப்படின்னு அங்க இது வரைக்கும் அன்னைக்கு பார்த்தோம். அதனால சமாசத்துல பூர்வபதம் உத்தரபதம் இருக்கும். அது வந்து ரெண்டு பதங்களுக்கு ரெண்டு பதங்களாக தான் சமாசம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அன்வயமாக ரெண்டு பதங்களுக்கும் அன்வயம் இருந்தால் மாத்திரம்தான் அங்க சமாசம் ஆகுமே தவிர அன்வயம் இல்லைன்னா அங்க சமாசம் ஆகாது, அர்த்தம் தராதுன்னு இல்லை. அந்த அந்த அன்வயம் ஆகாதுன்னா நேர அன்வயம் ஆகாது, மாத்தி சொன்னா அன்வயம் ஆகும். நேர அன்வயம் ஆகாததுனால அந்த பதத்துக்கு அப்படியே சமாசம் பண்ண முடியாது, மாத்தி போட்டு பண்ண முடியாது. ஆனால் அப்படின்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் சமாசம்னு பார்த்தோம். சமாசகான்ற பதத்துக்கு அர்த்தத்தை பார்த்தோம். இப்போ சமாசகா சரி, சமாசத்துக்கு இப்போ எல்லாத்துக்கும் உதாரணம் பார்த்தோம். சீதாயாக பதிஹி, ராஜ்யா புத்திரஹா, ராஜ்யா புருஷஹா, இப்படிலாம் பார்த்தோம். அது என்ன பிரிச்சு சொல்றோமே, அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டா விக்கிரகான்னு பேரு. அதுக்கு பிரிச்சு சொல்றதுனால அதுக்கு விக்கிரகான்னு பேரு. இப்போ சமஸ்த பதம் வியஸ்த பதம் சொல்லுவா. சமஸ்த பதம்னா சீதாபதி, அது சமஸ்த பதம். சமாசமானால் சீதாபதின்னு வரும். அது பிரிச்சா சீதாபதி அப்படின்னு வரும். அது எப்படி இது சொல்லணும்னா யுத்பத்தி சொல்றதுக்கு பேர் அதுக்கு விக்கிரக சொல்றதுன்னு சொல்லுவா. விக்கிரகம்னு பேர், அது விக்கிரகா அப்படின்னு பேர் அதுக்கு. அதுல இருந்து இப்போ பார்க்கணும். இப்போ விக்கிரக வாக்கியம்னு சொல்லுவா அதுக்கு. இப்போ சீதாயாக பதிஹி அப்படின்னா அது விக்கிரக வாக்கியம். இப்போ விக்கிரக வாக்கியம் லிக்கத்தை அப்படின்னா சீதாபதிக்கு விக்கிரக வாக்கியம் சொல்லு அப்படின்னு சொன்னா சீதாயாக பதிஹின்னு சொல்றோமே, அதுக்கு விக்கிரகம்னு பேரு. பதத்தை பிரிச்சு சொல்றது, அதுதான் எந்த அர்த்தத்துல அந்த பதம் பிரயோகம் சமஸ்த பதம் பிரயோகம் பண்ணப்பட்டதோ அந்த படி விக்கிரகம் சொல்றது தான். ஏன்னா விக்கிரகம் தெரிஞ்சாதான் எந்த அர்த்தத்துல சொல்றதுன்னு வரும். சரி, அதுக்கு இப்போ விக்கிரகம்னு பேருன்னு சொல்லிட்டாரு. சரி, விக்கிரகம்னா என்ன அப்படின்னா அதுக்கு லட்சணம் சொல்றார். விருத்தியர்த்த அவபோதகம் வாக்கியம் விக்கிரஹா. விருத்தி பிளஸ் அர்த்தம் விருத்தியர்த்தம், விருத்தி பிளஸ் அர்த்தம் விருத்தியர்த்தம், விருத்தி பிளஸ் அர்த்தா விருத்தியர்த்தா அப்படின்னு வருது. எண் சந்தி இதெல்லாம் விருத்தியர்த்தம், விருத்தினாம் அர்த்தம் விருத்தியர்த்தம் அப்படின்னு அர்த்தம். இதுவும் இங்க சஷ்டி தத்புருஷ சமாசம் தான் இங்கேயும் இருக்கட்டும். அது நம்மளுக்கு இப்போ விருத்தியர்த்த அவபோதகம் வாக்கியம் விக்கிரகான்னு சொன்னேன்.
இப்போ விருத்தி விருத்தி அப்படின்னு சொன்னா விருத்தி விருத்தின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா சமாசாதிகின்னு சொல்லிருக்காரு. சாதாரணமா விருத்திஹி அப்படின்ற சப்தத்துக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன அர்த்தம்னா இருத்தல்னு அர்த்தம். அங்க இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். சாதாரணமா விருத்திஹின்னா இருக்கிறதுன்னு அர்த்தம். சரி, அப்போ விருத்தின்றது எங்க இருக்கும்? சாதாரணமா பொதுவா இப்ப சாஸ்திரத்திலாம் விருத்தி அப்படின்னு சப்தம் வந்து என்னன்னா ஒரு பதத்துல ஒண்ணு இருக்கும். இப்போ ராமஹா கடஹா இவெல்லாம் பத பிரயோகம் பண்றோம். இப்போ ராமஹா பிரயோகம் பண்ணா அந்த ராமனை எப்படி குறிக்கிறது? இப்போ கடஹா பிரயோகம் பண்ணா அந்த கடம்ன்ற வஸ்துவை எப்படி குறிக்கிறது? பட்டஹா பண்ணா இந்த துணியை எப்படி குறிக்கிறது? இந்த வஸ்திரத்தை எப்படி குறிக்கிறது? வஸ்திரம் அப்படின்னு சொன்னா அந்த வஸ்திரத்தை வஸ்திரம் சொன்னா நம்மளுக்கு எப்படி அந்த வஸ்திரத்தினுடைய ஞானம் வருது? அந்த வஸ்துவனுடைய ஞானம் எப்படி வரும்னா இந்த விருத்தியர்த்தம் மூலமா தான் வரும். எல்லா சப்தத்திலையும் ஒவ்வொரு விருத்தி இருக்கு. விருத்தின்னா அது ஏதோ ஒண்ணு இருக்குன்னு அர்த்தம். இருக்கு. ஒரு லோகத்துல பிரயோகம் பண்ற சப்தத்துல மொத்த சப்தத்துக்கும் ஏதோ ஒரு விருத்தி, அதுல ஏதோ ஒண்ணு இருக்கு, விருத்தியா இருக்கு. அந்த விருத்தி 2 விதம் 3 விதம் சாஸ்திரத்துலாம் சொல்றா. அது பிரதானமா சக்திஹி லக்ஷணா அப்படின்லாம் சொல்லுவா. சக்திஹின்னா இந்த பதத்துல ஏதோ ஒரு சக்தி இருக்கு. இப்போ பதம்னு நான் ஒன்று சொன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அந்த பதங்கள்லாம் கடஹா பட்டஹான் இருக்க பதங்கள்லாம் வச்சுக்கோங்க. புஸ்தகத்துல இருக்க பதங்கள்லாம் விருத்தியர்த்த அவபோதகம்லாம் இந்த பதங்கள்லாம் இருக்கு, அது பதங்கள். அந்த பதத்துக்கு என்ன அர்த்தம்? இந்த புக்கில் பதங்கள்லாம் தெரியுது, அதெல்லாம் தான் அந்த பதங்கள் தான் அந்த பதன்ற சப்தத்துக்கு அர்த்தம். இப்போ கடஹான்னு சொன்னா அந்த கடம், அந்த குடம் இருக்கு, அதுதான் அர்த்தம். அப்போ ஒவ்வொரு சப்தத்துல ஒவ்வொரு பதத்துல ஒவ்வொரு சக்தி இருக்கு. சக்தினா அதான் விருத்தின்றது அது 2 3 விதமா இருக்கு. சக்தி லக்ஷணான்னு அதுல பிரதானமா இருக்கிறது சக்திஹின்னு சொல்லுவா. அதுதான் அபிதான்னு சொல்லுவா. அபிதா அபிதான்னா பெயர் மாதிரி, பெயர்னு அர்த்தம் கிட்டத்தட்ட. இப்போ அந்த அது என்ன பண்ணும்? அந்த விருத்தி உங்களுக்கு அந்த பதத்தை அந்த பதார்த்தத்தை காமிச்சு கொடுக்கும். ஒரு பதத்தினால நம்ம எதை பிரயோகம் பண்றோமோ அதனுடைய அர்த்தத்தை காமிச்சு கொடுக்கறதுக்கு இந்த இந்த விருத்தி தான் காரணம். அப்போ ஏதோ ஒரு பதத்துல நிறைய அர்த்தம் இருக்கும். ஒவ்வொரு பதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அப்போ எத்தனை பதங்கள் லோகத்துல லட்சக்கணக்கில் அளவில்லாத பதங்கள் இருக்கு. அந்தந்த ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு விருத்தி இருக்கு, ஒவ்வொரு சக்தி இருக்கு. அந்த சக்தி தான் விருத்தி அர்த்தம்னு பேரு. சக்தினால என்ன தெரியும் நம்மளுக்கு? அந்த பதம் தெரியும். அப்போ விருத்தி அர்த்த அவபோதகம் வாக்கியம், விருத்தியர்த்தத்தை நம்மளுக்கு சொல்லித்தர வாக்கியம் எது இருக்கோ அதுக்கு விக்கிரகான்னு பேரு. இப்போ சாதாரணமா சமாசத்துக்கு தான் இந்த அர்த்தம் கிடையாது. இப்போ அதனாலதான் இங்க விருத்திஹி அர்த்த பதம் பாருங்க, வாக்கியம் விருத்திஹி சமாசாதிஹின்னு போட்டிருக்கு. இப்போ பாருங்க, சமாசத்துல சீதா பதிஹின் சப்தம் இருக்கு. சீதாபதின்னு ஒரு பதம். இப்போ ஏன்னா சமஸ்த பதம் அது ஒரே பதம். அப்போ இந்த சீதாபதிக்கு அர்த்தம் எப்படி தெரியும்? அதுல ஏதோ விருத்தி இருக்கு. விருத்தினாலதான் அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியும். அப்போ அந்த விருத்தி அர்த்தத்தை கொண்டு ஏதோ ஒண்ணு தெரிய வரணும். ஒரு அர்த்தம் போதிக்கப்படுறதுன்னா, போதகம் போதிக்கப்படுகிறது, ஏதோ ஒரு அர்த்தம் போதிக்கப்படுகிறதுனா அதுக்கு பேர் விக்கிரகான்னு பேருன்னு சொல்றேன். இப்போ சீதாயா பதிஹில சீதாபதிஹி, இப்போ சீதாயாக பதிஹின்றது சீதாபதிஹின்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? சீதையனுடைய பதிஹி அப்படிதானே சொல்லணும். இல்லாட்டா சீதாவே பத்தின்னு சொல்ல முடியுமா? சொல்லலாம், எப்படி வேணா
இப்போ சீதாபதிகின்ற சப்தத்துக்கு சமஸ்த பதத்துக்கு எப்படி வேணா நம்ம அர்த்தம் சொல்ல முடியும். ஆனா எந்த அர்த்தம் கரெக்டான அர்த்தம்னு பார்க்கணும். இப்போ சீதாயாகான்னு ஷஷ்டி விபக்தி சொன்னோம். இப்போ இதே விக்கிரகம் சொல்லச்சே நம்ம இப்படி சொல்லலாம், சீதாம் பதிஹி, த்விதியா விபக்தி போட்டு சீதாம் பதிஹி, இல்ல சீதையா பதிஹி, சீதையினால் பதி அப்படின்லாம் சொல்ல முடியுமா? முடியாது. அப்போ அதுக்கு சரியான விக்கிரகம் எதுன்னு பார்க்கணும், விருத்தி அர்த்தத்தை. அப்பதான் அந்த விக்கிரகம் தெரிஞ்சாதான் விருத்தி அர்த்தம் தெரியும், விருத்தி அர்த்தம் கரெக்டா வரும். அதான் இந்த விருத்தி அர்த்தம் தெரிஞ்சாதான் கரெக்டான அர்த்தம் வரும், அதான் விக்கிரகம்ன்றது. அப்போ சீதாயாக பதிஹின்னு சொல்லணும். அப்போ அந்த சீதாயாக பதிஹின்னு விக்கிரகம் பண்ணி காமிச்சு அதுல இருக்கிற விருத்தி, அதுக்கு என்ன, இந்த சீதாபதின்ற சப்தத்துல என்ன சக்தி இருக்கு, என்ன சக்தி இருக்குன்னா என்ன அர்த்தம் புதஞ்சின்னு இருக்குன்னு அர்த்தம், அங்க என்ன கூடமா இருக்குன்னு அர்த்தம். அந்த கூடமான அர்த்தத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறது தான் இந்த விருத்தியினோட வேலை. அப்போ ஒவ்வொரு பதத்துக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்குன்னு சொல்லிருக்கோம், ஒவ்வொரு விருத்தி இருக்கு. அப்போ அப்போ கட்டம்னா கட்டத்தை தான் குறிக்கும், பட்டம்னா பட்டத்தை தான் குறிக்கும். கட்டம் சொன்னா பட்டத்தை குறிக்காது. அப்போ சீதாயாக பதிஹின்னா சீதாவனுடைய பதிஹி அதுதான் அர்த்தமே தவிர சீதாம் பதிஹி, சீதையா பதிஹி, இல்லை சீதாயை பதிஹி இப்படிலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். அதனால சீதா பதிஹின்றதுக்கு விக்கிரகம் எப்படி வரும்? சீதாயாக பதிஹின்றதுனால விருத்தி அர்த்தம் என்னங்க? சீதாயாக பதிஹி. அப்போ சீதாயாக பதிஹின்ற அர்த்தத்தை எந்த வாக்கியம் போதிக்கிறது? இந்த சீதாபதின்றது என்ன அர்த்தம்? சீதாயினுடைய புருஷன் அப்படின்ற வார்த்தையை போதிக்கிறதுக்கு, அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு எது உபயோகப்படுறது? விக்கிரக வாக்கியம். சீதாயாக பதிகின்ற விக்கிரக வாக்கியம் நம்மளுக்கு உபயோகமா இருக்கு, காரணமா இருக்கு. அதனால அதுக்கு விக்கிரகம்னு பேரு அப்படின்னு சொல்ற. விருத்தியர்த்த அவபோதகம் வாக்கியம் விக்கிரகா அப்படின்னு சொல்ற. இப்போ விருத்திகின்னா சமாசங்கள் மாத்திரம் விருத்தி கிடையாது. இப்போ சமாசம் விருத்திகி, சமாசத்தினுடைய அர்த்தம் என்ன? சீதாயாக பதிஹி. அந்த அர்த்தத்தை போதிக்கிறது எது? அந்த விருத்தின்னு அர்த்தம். அந்த விக்கிரகான்னு அர்த்தம். எது விக்கிரகம்? விக்கிரக வாக்கியம் தானே அந்த சீதாபதின்றனுடைய வார்த்தையினுடைய அர்த்தத்தை போதிக்கிறது. அப்போ சீதாயாக பதிஹி, சீதாபதிஹி, அந்த மாதிரி சமாசங்கள் மாத்திரம்தான் விருத்தின்னு கிடையாது. இப்போ வெறும் ராமஹான்னு சப்தம் இருக்கு, ராம சப்தம் இருக்கு. அதான் அன்னைக்கே சொன்னோம், முன்னமே சொன்னோம், நம்ம சம்ஸ்கிருதத்தில் எல்லா பதத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும், எந்த மூல பதமாக இருந்தாலும். அதான் எட்டிமாலஜின்னு நிருக்தம்னு ஒன்று இருக்கு, அதில் அதுபடி பார்த்தா எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு ரமயதி இதி ராமஹா, ராமசப்தத்துக்கு ரமயதி இதி ராமஹா, அவ்வளோதான். ஆனால் ராமசப்தன்றது சமாசம் கிடையாது, சமஸ்த பதம் கிடையாது. அப்போ அந்த ராமசப்தன்ற விருத்திக்குள்ள இருக்கிற பதத்துக்கு அர்த்தத்தை எப்படி போதிக்கிறது? ரமயதி இதி ராமஹான்ற விக்கிரகம் போதிக்கிறது. அப்போ விக்கிரகத்தினால இந்த மாதிரி பதங்களுடைய அர்த்தத்தெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும்னு அர்த்தம். அதுக்கு விக்கிரகம்னு பேரு. அதுதான் இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். விருத்தியர்த்த அவபோதகம் வாக்கியம், எது போதிக்கப்படுகிறதோ அந்த அர்த்தத்தை எது போதிக்கிறதோ அதுக்கு விக்கிரகம்னு பேரு அப்படின்னு சொல்றேன். அதான் விருத்திகி சமாசாதிகின்னு, அதனால்தான் ஆதி பதம் கொடுத்துருக்காரு. சமாசம் முதலான பதங்கள் அப்படின்னு அர்த்தம். சமாசம் முதலான பதங்கள்ல எந்தெந்த அர்த்தங்கள்லாம் நம்மளுக்கு போதிக்கிறதோ, எது எது போதிக்கிறதுனா விக்கிரக வாக்கியம் போதிக்கும் அப்படின்னு அர்த்தம். அதான் பாருங்க, சமாசாதேகே அர்த்தம் போதைத்தும் எத்வாக்கியம் உச்சதே தத்வாக்கியம் விக்கிரகா. அதான் சமாசாதேகே அர்த்தம், சமாசத்தினுடைய அர்த்தத்தை போதிக்கிறதுக்கு, நம்மளுக்கு தெரியப்படுறதுக்கு எந்த வாக்கியம் நம்ம சொல்றோமோ. இப்போ சீதாபதிகின்ற வாக்கியத்துக்கு என்ன அர்த்தம்? சீதாவனுடைய பத்தியா, இல்லை சீதாம் பத்தியா, சீதையை பத்தியா, இல்லை சீதானால் பத்தியா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. அதுக்கு எந்த வாக்கியம் போதிக்கிறது? விக்கிரக வாக்கியம். சீதாயாக பதிகின்ற விக்கிரக வாக்கியம் போதிக்கிறது. இது எத்வாக்கியம் உச்சதே தத்வாக்கியம் விக்கிரகா இது வியவஹ்ரியதே. அந்த வாக்கியம் தான் விக்கிரகம். எது நம்மளுக்கு பிரிச்சு காமிக்கிறதோ அந்த வாக்கியம் விக்கிரகம்னு தெரியுது.
கேட்கறது இல்லை எல்லாருக்கும். சரி. ஆ, சரி சரி. அதான் உதாரணம் கொடுக்குறேன். யதா விருக்ஷ மூலம் இது சமாசः. இங்க ரெண்டு பதம் இருக்கு. விருக்ஷா சப்தம் ஒண்ணு, மூலம்னு சப்தம் ஒண்ணு. விருக்ஷ மூலம்னு ஆயிருக்கு. இப்போ சமாசம் எப்படி வேணா பண்ணலாம். விருக்ஷமே மூலமா, இல்ல விருக்ஷாத் மூலமா, இல்ல விருக்ஷஸ்ய மூலமா, எப்படி அர்த்தம் அப்படின்னு கேட்டா விருக்ஷத்தினுடைய மூலம் சொல்லணும். அதனால விருக்ஷஸ்ய மூலம் இது விக்கிரகா. அந்த விக்கிரகத்தினால நம்ம சரியான அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியுது. அதுல புதஞ்சின்னு இருக்க அர்த்தத்தை விருத்தி அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அர்த்தம். இதுதான் விக்கிரகம்னு பேரு. சரி. அப்புறம் விக்கிரகம் ரெண்டு விதம். விக்கிரகா த்விதா. ரெண்டு விதங்கள் இருக்கு. விக்கிரகம் வாக்கியம் ரெண்டு விதங்கள் அப்படின்னா ஸ்வபத விக்கிரகா அஸ்வபத விக்கிரகா இது அப்படின்னு. இப்போ பேர்லயே நம்மளுக்கு தெரியுது. ஸ்வபதம் ஸ்வம், ஸ்வசிய பதம் ஸ்வபதம் அப்படின்னா தன்னுடைய பதங்கள். தன்னுடைய பதங்கள்னா அது இந்த சமாசாதி வாக்கியங்கள்ல இருக்கிற பதங்களே விக்கிரகத்துல இருந்தால் அதுக்கு ஸ்வபத விக்கிரகம்னு பேரு. இப்போ சீதாயாக பதிஹி விரக்ஷஸ்ய மூலம் எல்லாம் பாருங்க. விக்கிரகம் சொல்லச்சே எப்படி சொல்றோம்? சீதாபதிஹி விரக்ஷ மூலம் சொல்றோம். அங்க விரக்ஷ மூலம்ல இருக்கிற அந்த ரெண்டு பதமே விக்கிரகத்துல வருது. சமஸ்த பதத்துல இருக்கிற பதங்களே விக்கிரகத்துக்கு வந்த விக்கிரக பதத்திலையும் உபயோகப்படுத்தினால் அதுக்கு ஸ்வபத விக்கிரகம்னு பேரு. ஸ்வசிய பதமே சமாசஸ்ய பதமேவ யதா யதா விக்கிரகே வர்த்ததே சஹா ஸ்வபத விக்கிரகா அப்படின்னு அர்த்தம். சமாசத்துல இருக்கிற பதங்களே விக்கிரக வாக்கியத்திலையும் இருந்தால் அப்படின்னா என்ன அர்த்தம்? விக்கிரக வாக்கிய எக்ஸ்ட்ரா பதம் இருக்கலாம், ஆனா சமாசத்துல இருக்கிற பதங்கள் எல்லாம் இருக்கணும் அதுல. அப்படி இருந்தால்தான் அதுக்கு ஸ்வபத விக்கிரகம். விக்கிரக வாக்கியத்துல இல்லாத சமஸ்த பதத்துல இல்லாத பதங்கள் இருக்கிற பதமே இல்லைனால் அதுக்கு அஸ்வபத விக்கிரகம்னு பேரு. ஏன்னா இப்போ ஹரிஷ்ச அங்க துவந்த சமாசத்துக்கு உதாரணம் வச்சு ஹரிஷ்ச அரஸ்ச குருஷ்சன்னு பார்த்தோம். ஹரிஹர குரவஹா. இப்போ சமஸ்த பதத்துல எப்படி இருக்கு? ஹரிஹர குரவஹான்னு இருக்கு. விக்கிரகத்துல சொல்லிச்சு ஹரிஷ்ச அரஸ்ச குருஷ்ச. இங்க விக்கிரகத்துல சொல்லிச்சு சேன்ற பதம் எக்ஸ்ட்ரா இருக்கு. எக்ஸ்ட்ரா இருந்தா நம்மளுக்கு தப்பு கிடையாது. ஆனா அங்க சமஸ்த பதத்துல இருக்கிற பதங்கள் இல்லாத போச்சுன்னா அதுக்கு அஸ்வபத விக்கிரகம்னு பேரு. சமஸ்த பதங்கள்ல இருக்கிற பதங்கள் எல்லாமே இங்க வந்துருத்து. எதுல? விக்கிரக வாக்கியத்துல ஹரிஷ்ச ஹரிஹி ஹரஹா குருஹு மூணுமே வந்ததுனால அது ஸ்வபத விக்கிரகம். ஆனா எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு அதுல என்ன இருக்கு? சேன்னு இருக்கு. அதெல்லாம் அது இருந்தா தோஷம் கிடையாது. அதனால அது ஸ்வபத விக்கிரகத்துல சேர்ந்துடும். இப்போ அதுக்கு இதுவா இங்க பங்கி என்னன்னு பார்ப்போம். பங்கி அர்த்தம் ஸ்வபத விக்கிரகா समासस्यार्थः समास घटकैः पदैः यदि वर्ण्यते तदा स्वपद विग्रहः அப்படின்னு பேருன்னு சொல்றேன். समासस्य अर्थः समासार्थः समासस्य अर्थः समासार्थः அப்படின்னு அதுக்கும் சமஸ்த பதம். சமாசத்தினுடைய அர்த்தங்களானது சமாச கடகைஹி. சமாச கடகம்னா சமாசத்துல உள்ளடங்கின அப்படின்னு அர்த்தம். சமாச கடகைஹி பதைஹி சமாசத்துல இருக்கிற பதங்கள்னாலேயே சமாசத்தினுடைய அர்த்தம் சொல்லச்சே அப்படின்னா அந்த விக்கிரக வாக்கியத்தை சொல்லச்சே வர்ணியத்தே. வர்ணியத்தைன்னா விவரிக்கப்பட்டால் உச்சதே சேத் ததா அதுக்கு ஸ்வபத விக்கிரகா இது நாம தஸ்ய ஸ்வபத விக்கிரகா இது நாம பவதி அப்படின்னு சொல்றேன். சமாசஸ்ய அர்த்தா யதி சமாச கடகைஹி பதைரேவ வர்ணியத்தே. சமாசத்துல இருக்கிற பதங்கள் வச்சே விக்கிரக வாக்கியம் சொன்னால் அதுக்கு ஸ்வபத விக்கிரகம்னு பேரு. ததாச்ச சமாசகட பத சகிதம் வாக்கியம் ஸ்வபத விக்கிரகா. சிம்பிளா சொல்லி முடிச்சுட்டேன். சமாச கடக பத சகிதம் வாக்கியம். சமாசத்துல இருக்கிற பதங்களை வச்சே
கூட இருக்கிற. அதான் இங்க பாருங்க, ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. நான் முன்ன சொன்னது சமாச கடக பத அப்படின்னே சொல்லிருக்கலாம். சகிதம் வாக்கியம் போட்டு சமாச கடக பதங்கள் அதை வச்சு விக்கிரகம் சொல்றதுனா அப்படின்னு சொல்லலாமே அப்படின்னு கேட்டால், சமாச கடக பதங்கள் அது ஒண்டிதான் இருக்கும் அப்படின்னு நியமம் கிடையாது. தத் சகிதம் அதோட சேர்ந்து வேற பதங்கள் இருந்தால் பரவாயில்ல. ஆனா சமாச கடக பதங்கள் கண்டிப்பா இருக்கணும். முன்ன சொன்ன உதாரணம் குருஷ்ட குரவ ஹரிஷ்ட அரஷ்ட குரவஹான்ற இடத்துல சப்தத்தோட சேர்ந்து சகிதமாக இந்த சமாச கடக பதமான ஹரிஹர குரு சப்தங்கள் இருக்கிறதுனால அதுக்கு ஸ்வபத விக்கிரகம் சொன்னேன். இப்போ நேர சமாச கடக பதம்னு மாத்திரம் சொல்லியிருந்தேன்னால் சமாச கடக பத வாக்கியம் விக்கிரகான்னு சொல்லலாம். ஹரிஹர குருன்னு தான் இருக்கணும். இப்போ சீதாயாக பதிகி இருக்கலாம், அது சமாச கடக பதம் தான். அதுல என்ன விஷயம் எக்ஸ்ட்ரா இருக்குன்னா சீதாயாக பதிகின்ற அந்த விபக்திகள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கே தவிர பதங்கள் எதுவும் எக்ஸ்ட்ரா இல்லை. ஆனா இங்க சான்ற பதங்கள்லாம் எக்ஸ்ட்ரா இருக்கு. அதனால சகிதம் வாக்கியம், அதனால சகிதமா இருந்தாலும் சரி, அது இல்லாத இந்த பதங்களை வச்சு இருந்தா சரி. ஆனா சமஸ்த பதத்துல இருக்கிற பதங்கள் குறையக்கூடாது இங்க ஸ்வபத விக்கிரகத்துல. அதனால சமாச கடக பதம் சகிதம் வாக்கியம் ஸ்வபத விக்கிரகா இத்தியர்த்தா. ஸ்வசமாசா பதைஹி விக்கிரகா ஸ்வபதைஹி விக்கிரகா அப்படின்னு அர்த்தம். ஸ்வபத விக்கிரகத்துக்கே விக்கிரகம் சொல்லி காமிக்கிறீங்க. ஸ்வ பதைஹி விக்கிரகா அப்படின்னு அதுக்கு யதா கிராமகதஹ இதி சமாசஹ. கிராமகதஹ கிராமத்துக்கு சென்றிருக்கிறான், கிராமத்தை குறித்து போயிருக்கான்னு அர்த்தம். கிராமகதஹ கிராமத்துக்கு போயிருக்கான்னு அர்த்தம். அப்படின்னா அதுக்கு எப்படி விக்கிரகம் சொல்ல பாருங்க. ஸ்வபதம் இங்க சமஸ்த பதத்துல என்ன பதங்கள் இருக்கு? கிராமஹா கதஹான் கதஹான் ரெண்டு பதம் இருக்கு. அதுக்கு விக்கிரகம் சொல்லணும்னா கிராமம் கதஹா இ ஸ்வபத விக்கிரகா. அந்த ரெண்டு பதத்தை வச்சே இங்க விக்கிரகம் சொன்னதுனால இதுக்கு ஸ்வபத விக்கிரகம் அப்படின்னு பேரு. கிராம கதஹா அப்படின்னு. இதுக்கப்புறம் அஸ்வபத விக்கிரகா. அஸ்வபத விக்கிரகா அப்படின்னா முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்வபதம் ந ஸ்வபதம் அஸ்வபதம் அப்படின்னு அர்த்தம். ஸ்வபதங்கள் இல்லாத இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸ்வபதங்கள் ஏதோ ஒன்று ரெண்டு இருந்தா இருக்கலாம், மொத்தமே இருக்காதுன்னு அர்த்தம் அப்படின்னு அர்த்தம். பிராயா அப்படிதான். எந்த பதவுமே இல்லாத ஒரு விக்கிரகம் சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். பகுபதங்கள் இருக்கிற இடத்துல ஏதாவது ஒரு பதமாவது சமஸ்த பதத்துல இருந்து இருக்கும், மொத்த பதமும் இருக்காதுன்னு அர்த்தம். எந்த பதவுமே சமாசத்துல இல்லாத பதம் சமாசத்துல வருமானு தெரியல. அந்த மாதிரி இருக்கா மாதிரி தெரியல எனக்கு. பார்க்கலாம். சமாசஸ்யார்த்தா சமாச கடக பதானி விஹாய. சமாசல இருக்கிற பதங்களை விட்டுட்டு பதாந்தரைஹி எதி வேற ஒரு பதத்தினால் பதாந்தரைஹி பத அந்தரம் வேற ஒரு பதம் பதாந்தரைஹி எதி வர்ணியதே ததா அஸ்வபத விக்கிரகா. அதான் சமாசார்த்தங்களை சொல்றது எது? விக்கிரக வாக்கியம். அந்த விக்கிரக வாக்கியமானது சமாச கடக பதானி விஹாய சமாசத்துல இருக்கிற பதங்களை விட்டுட்டு வேற ஒரு பதத்தினால சொன்னால் வர்ணியத்தே பதாந்தரைஹி எதி வர்ணியத்தே ததா அஸ்வபத விக்கிரகா. அங்க சொன்ன மாதிரி சின்னதா லட்சணம் சொல்ற சமாச கடக பத ரஹிதம். அங்க சமாச கட பத சகிதம்னு அர்த்தம். இங்க சமாச கட்ட பத ரஹிதம்னா மொத்தமே ரஹிதம் கிடையாது, ஏதோ சில பதங்கள் விட்டுட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். வாக்கியம் அஸ்வபத விக்கிரகா சமாச கடக பத ரஹிதம் வாக்கியம் அஸ்வபத விக்கிரகா இத்யர்த்தஹா அப்படின்னு. இங்க பாருங்க, அத்த ஏகம் பதம் சமாச கடகமேவ பிராயோ பவதி. நான் இப்பரே சொல்லிட்டேன், இங்கே சமாச கடக பதங்கள் ஏதாவது ஒன்னாவது இருக்கணும் அட்லீஸ்ட். அதான் மொத்தமே இருக்காது, ஆனா பிராயோ பவதின்னு சொல்லிருக்கிறதுனால இங்க அப்படி கூட ஏதோ இருக்கு போல் இருக்கு, அது எனக்கு தெரியல. ஆனா சமஸ்த பதத்துல இல்லாத பதங்கள் எதுவுமே இல்லாத
வேற பதங்களாலே சொல்லி அதுக்கு சொல்ல முடியும் போல் இருக்கு. அது ஏதாவது பிரயோகம் இருந்திருக்கலாம். அதனால பிராயகா பவதின்னா 90% அப்படி இல்லைன்னு அர்த்தம் தான். அத்த ஏகம் பதம் சமாச கடகமேவ பிராயகா பவதி. அதனால ஒரு பதமாவது சமாசத்துல இருக்கிற பதம் இருக்கும். மீதி பதங்கள்லாம் பதிலாக வேற ஏதாவது பதாந்தரமாக இருந்துட்டு அதுக்கு விக்கிரகம் சொன்னால் அதுக்கு அஸ்வபத விக்கிரகம்னு பேரு. நித்திய சமாசே அஸ்வபத விக்கிரகா கிரியத்தே. நித்திய சமாசங்கள்னு சிலது இருக்கு. அது என்னதுன்னு கிரமத்துல அந்த பார்த்துட்டு வரிசையா பார்ப்போம். நித்திய சமாசம் அனித்திய சமாசம்லாம் சொல்ல போறாரு. அதெல்லாம் என்னதுன்னு அப்புறம் பார்ப்போம். அது அது அந்த வரிசையை பார்த்தா கரெக்டா புரியும். இதுக்கு உதாரணம் சொல்றேன். யதா உபகிருஷ்ணம் இது சமாசஹா. இப்போ சமஸ்த பதத்துல உபகிருஷ்ணம்னு ஒரு பிரயோகம் இருக்கு. உபகிருஷ்ணம்னா கிருஷ்ணனுக்கு பக்கத்துல இருக்கிறவான்னு அர்த்தம். கிருஷ்ணனுக்கு கிட்டக்க இருக்கிறவான்னு அர்த்தம். இப்போ உபகங்கம் அப்படின்னா கங்கைக்கு பக்கத்துல இருக்கிறது. உபாந்திமம் உபாந்திமம் அப்படின்னா கடைசிக்கு முன்னாடி இருக்கிறவா பக்கத்துல இருக்கிறவான்னு அர்த்தம். இந்த மாதிரி உபன்லாம் போட்டா இதுக்கு அவிபாவ சமாசம்னு பேர். இதுக்கு அப்படின்னா கிருஷ்ணஸ்ய சமீபம் கிருஷ்ணஸ்ய சமீபம் இது அஸ்வபத விக்கிரக. இங்க பாருங்க, உபன்னு ஒரு பதம் இருக்கு சமஸ்த பதத்துல, கிருஷ்ணம்னு ஒரு பதம் இருக்கு. இந்த ரெண்டு பதத்துல ஏதோ ஒரு பதம் ஒண்டிதான் விக்கிரகத்துல வரப்போறது, ஒரு பதம் வரப்போறது இல்லை. கிருஷ்ணஸ்ய சமீபம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிரகம். அப்போ கிருஷ்ணன்ற பதம் வந்துருச்சு, அந்த உபன்ற பதம் வரல. அதுக்கு பதிலாக வேற ஏதோ பதத்தை வச்சு சமீபம்ன்ற பதத்தை வச்சு விக்கிரகம் பண்ணிருக்கா. அப்போ கிருஷ்ணஸ்ய சமீபம் உபகிருஷ்ணம் அப்படின்னு அர்த்தம். கிருஷ்ணனுக்கு யார் சமீபத்துல இருக்காளோ அவள்லாம் உபகிருஷ்ணம் உபகிருஷ்ணம் அப்படின்னு பேரு அவளுக்கு. அது அஸ்வபத விக்கிரகம். ஏன்னா உபன்ற பதம் சமாச கடகமான பதங்கள், பத ரஹிதமாக இந்த விக்கிரகம் இருக்கு, விக்கிரக வாக்கியம் இருக்கு. அப்படின்னா உபன்ற பத ரஹிதமாக இந்த கிருஷ்ணஸ்ய சமீபம்ன்ற விக்கிரக வாக்கியம் இருக்கிறதுனால இது அஸ்வபத விக்கிரகம் அப்படின்னு. அத்த சமீபம் இது பதம் சமாச கடகம் பதம். இங்க பாருங்க, கிருஷ்ணஸ்ய சமீபம்ன்ற விக்கிரக வாக்கியத்துல சமீபம்ன்ற பதம் சமாச கடகமான பதம் கிடையாது, சமாசத்துல இருக்கிற பதம் கிடையாது அப்படின்னு இந்த அஸ்வபத விக்கிரகங்கள் சொன்ன. அதனால விக்கிரகம்னா என்ன? விருத்தியர்த்த அவபோதக வாக்கியம் விக்கிரகான்னு சொன்னோம். அவபோதகம் வாக்கியம் விக்கிரகா. அதுக்கப்புறம் அந்த விக்கிரகம் ரெண்டு விதம், ஸ்வபத விக்கிரகமாகவும் இருக்கும், அஸ்வபத விக்கிரகமா இருக்கும். ஸ்வபதம்னா சமாச கடக பத சகிதா, அஸ்வபத விக்கிரகம்னா சமாச கடபத ரஹிதா அப்படின்னு அது ரெண்டுத்துக்கும் பேதம் சொல்லி உதாரணத்தோட சொல்லி. இதுக்கப்புறம் சமாச பேதாகா அப்படின்னு சொல்லுவா. சமாச பேதங்கள், சமாசம் எத்தனை இருக்கு அப்படின்னு இதுக்கு மேல அது பார்க்க போறோம். சமாசங்கள் சாதாரணமா 4 சமாசம்தான். என்னது? அவ்யயீபாவம், தத்புருஷம், பகுவ்ரீஹி, அப்புறம் துவந்துவ சமாசா அப்படின்னு 4 சமாசம்தான். மீதி சமாசங்கள்லாம் இருக்கு, கர்மதாரயம், அப்புறம் த்விகு, இந்த மாதிரிலாம் நிறைய சமாசங்கள் இருக்கு. இதெல்லாம் இந்த 4 சமாசத்துக்குள்ளேயே அதனுடைய பிரபேதங்கள், வேதங்கள், அதனுடைய இது கலைகள். அப்போ 4 சமாசம் இருக்கு. 4 சமாசத்துல 4 சமாசத்தை தான் இந்த 4 சமாசத்துக்குள்ள அடங்காத சில பதங்கள்லாம் இருக்கு. அதுக்கெல்லாம் கேவல சமாசகான்னு பேரு. அதனாலதான் இங்க சமாசா த்விதா, கேவல சமாசா, விசேஷ சமாசா. கேவல சமாசா ரொம்ப கம்மி, அது ஒன்றும் இல்லை, அதுக்கு ஒன்றும் இது கிடையாது. அது ஏதோ சில பிரயோகங்கள்லாம் இருக்கு, அது இந்த எந்த சமாசத்தையும் அதை அந்தர்பாவம் பண்ண முடியல, அதை உள்ளடக்க முடியல. அதனால அதுக்கு கேவல சமாசா. அது தத்புருஷ சமாசம், இது
இது பகுபிரீஹி சமாசம், இது இல்லாட்டா அவிபாவ சமாசம், தொந்து சமாசம் சொல்ல முடியாது, அதுக்கு பேர் சொல்ல முடியாது எந்த பேரும். அதனால அதுக்கு கேவல சமாசம்னு பேர் வச்சுட்டா. மீதிலாம் விசேஷ சமாசகான்னு பேரு. அதனால சமாசம் இந்த ரெண்டு விதங்கள், இது கேவல சமாசகா விசேஷ சமாசகான்னு. இது அடுத்த கிளாஸ் வியாழக்கிழமை, அதுல இந்த சமாச கிளாஸை தொடருவோம் மீதியை. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாணம்